நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அங்க இருக்கிற செயின் ஏன் செயினா இல்லையான்னு நானே விசாரிச்சுக்கிறேன். டெலிபோன் பண்ணுமா, டெலிபோன் பண்ணு. ஊர் பூரா டெலிபோன் பண்ணி நாங்க திருட்டு கும்பலா சதிகார கும்பலான்னு விசாரி. நீங்க சொன்னாலும் சொல்லலைனாலும் நான் போன் பண்ண தான் போறேன். இந்த வருமா, இந்த மாதிரிலாம் நீ பண்ணினா நாளைக்கு நாங்க ரோட்ல நடந்து போகும்போது 4 பேர் எங்களை பார்த்து காரி துப்புவாங்க. அந்த அவமானம் தாங்க முடியாம நாங்க தூக்கு போட்டு எல்லாம் ஒன்னால வந்து எல்லாம் ஒன்னால சும்மா இருக்கப்பா. இந்த மானங்கட்ட குடும்பத்துல இருக்க வேண்டாம், தனி கொடுத்துட போலான்னு சொன்ன கேட்டியா? என்ன என்ன சண்டை போடுற மாதிரி போட்டு அழகா டெலிபோன் வேற கட் பண்ணிட்டீங்கல்ல. இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட நடக்காது. இவர் பேச்ச நம்புறீங்களா நீங்க எல்லாரும்? என்ன டெலிபோன் வேற கட் பண்ணிட்டா? என்கிட்ட தான் செல்போன் இருக்குல்ல. இன்னைக்கே உங்க திருட்டுத்தனத்துக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஜீவா ஜீவா வேணா சொல்றத கேளு. பேசாம இருக்க சக்தி. ஜீவா குடும்ப மானத்தை வெளியே கொண்டு போகாத. நம்ம போச்சு. ஜீவா சொன்னா கேளு ஜீவா. மாட்டே சக்தி, விடுங்க. ஏய் சொல்றேன்ல. குடும்ப விஷயத்தை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் நான் இருக்கணுமா? நீ அது புரிஞ்சு தொலைய. போடி. மீனா, டைம் என்ன ஆச்சு? எங்க போற? தூக்கம் வரல? வரல. ஏன் வரல? என்ன காரணம் நான் சொல்லட்டுமா? என்ன? நீ நம்ம குழந்தைய பத்தி யோசிச்சுட்டு இருக்க, கரெக்டா? குழந்தைய பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நம்ம குழந்தைய பத்தி இல்ல, ஜோதியோட குழந்தைய பத்தி. என்ன பேச்சையே காணோம்? யார் என்ன சொன்னாலும் சரி, சுப்புதான். ஹீஸ் கிரேட். என்ன பெரிய கிரேட்? கிறுக்கு பையன் மாதிரி நெருப்புல இறங்கி ஓடி இருக்கான், அவனை போய் கிரேட்டுங்கிற? எப்பவுமே புரிச்சுக்கிறமா பேசுவேன். எனக்கு இந்த மூட நம்பிக்கை, காட்டு மிரண்டித்தனம் இதுல எல்லாம் ஈடுபாடு இல்லை. இப்ப என்னாச்சு? சாரு நெருப்புல இறங்கி ஓடினாரா? ஒன்னவரு கிரேட்டா? பெரிய மகான் ஆயிட்டாரா காந்தி அவரு? கிரேட்டா கிரேட். வர வர கிரேட்டுங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் என்னன்னு தெரியும். என்ன நெருப்பு தெரியுது, ஆனா எதுக்கு? பைத்தியமா உனக்கு? சுட்டுச்சா? சூடு தாங்க முடியலையா? இல்ல, உனக்கு ஒரு வாட்டி சூடு வச்சு காட்டுற பாக்குறியா? உங்களால ஒரு செகண்ட் கூட சூடு தாங்க முடியல. ஆனா பாவம் அந்த சுப்பு குழந்தைக்காக நெருப்புல இறங்கி ஓடினா. சுப்பு கிரேட் தானே? நான் பிரார்த்தனை, கடவுள் இத பத்தி எல்லாம் பேச வரல. சுப்பு செஞ்சது பைத்தியக்காரத்தனமா இல்லையான்னு யோசிக்கிறத விட அவன் அந்த குழந்தை மேல எவ்வளவு பைத்தியமா இருக்கான்னு தான் சொல்றேன். நிறைய பேர் இந்த உலகத்துல அப்பாவா இருக்காங்களே தவிர அப்பாவா யாருமே நடந்துக்கிறது இல்ல. அப்படிப்பட்ட இந்த காலத்துல
சுப்புவை நினைச்சு பார்த்தா பெரிய விஷயமா தான் தெரியுது. சுப்பு உண்மையிலேயே பெரிய மனுஷன்தான். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். பெரிய மனுஷங்கிற வார்த்தைக்கு அர்த்தமாவது உங்களுக்கு தெரியுமா? சொல்ல வந்ததெல்லாம் சொல்லிட்டியா? இப்போ நல்லா நிம்மதியா தூக்கம் வரும்ல? எனக்கு போச்சு. தூங்குங்க. குட் நைட். நான் சாப்பிட்றதுக்காக வரல, உன்னை சாப்பிட வைக்க தான் நான் வந்தேன். நீ சாப்பிடலன்னு எனக்கு தெரியும். உட்காந்து சாப்பிடு. மூஞ்ச பலூன் மாதிரி திருப்பிக்கிட்டா என்ன அர்த்தம்? சாப்பிட்டா தான் உடம்புல தெம்பு இருக்கும். திரும்ப வாடி வாங்குறதுக்கா? ஆ, கேட்கல. என்ன சட்னி ஜீவா அது? என்ன சட்னின்னு கேட்டேன். கார சட்னி. கார சட்னியா? நீ இட்லிக்கு வழக்கமாக தேங்காய் சட்னி தானே வைப்ப, எதுக்கு கார சட்னி? ஓ, லேடிஸ்லாம் கோவத்தை சிம்பாலிக்காக சமையலில் தான் காட்டுவாங்க இல்லை? ம். ஆமாம், கார சட்னியில் மிளகா எவ்வளோ போட்ட? 10 12? ஜீவா, அதிகமாக கோவமும் சேர்த்துக்கூடாது, காரமும் சேர்த்துக்கூடாது. உடம்புக்கு நல்லதில்லை. அனாவசியமாக கோவப்பட்டுட்டு என்னையே கேள்வி கேட்குறியா அப்படின்னு கேட்குற அதானே? இதை பாரு ஜீவா, நான் அனாவசியமாக கோவப்படலை. உன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் நான் கோவப்பட்டேன். ஐம் சாரி. நடந்ததெல்லாம் எனக்கும் தெரியும் ஜீவா. நீ உண்மை தான் சொன்னேன்னு எனக்கு தெரியும். அண்ணா அண்ணி சொன்னது உண்மை இல்லைன்னு எனக்கு தெரியும். ஜீவா, வீட்டுக்குள்ளே நடக்கிற சண்டையை வெளியே கொண்டு போனால் நமக்கு தானே அவமானம். ஆமா, அதுக்காக உங்க கோவத்தை காட்டுறதுக்கும் நீங்க அடிக்கிறதுக்கும் நான் தான் உங்களுக்கு கிடைச்சேனா? ஆமாம், நான் வேற யார்கிட்ட கோவத்தை காட்ட முடியும்? நீ தான் எனக்கு இருக்க. என்னோட எல்லா ஃபீலிங்ஸும் உங்ககிட்ட தான் காட்ட முடியும். அண்ணா அண்ணிக்கிட்ட கோவத்தை காட்ட முடியுமா? இதை பாரு ஜீவா, மற்றவங்க லைஃப்பில் நான் எதுக்கு அக்கறை காட்டணும்? உன் மேலே தான் எனக்கு அக்கறை காட்ட உரிமையும் இருக்கு, அஃபெக்ஷனும் இருக்கு. நீங்க என்னதான் ஆறுதல் சொன்னாலும் அம்மா எனக்கு ஆசையா கொடுத்த செயின் போனது தானே. அத பார்க்கும் போதெல்லாம் அம்மா என் கூடவே இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். சாரி. ஓகே ஜீவா, அடுத்தவங்க தப்பை பொறுத்துக்கிட்டு போகிறதுல தான் லைஃபோட சக்ஸஸே அடங்கி இருக்கு. யோசிச்சு பாரு, உனக்கு ஏது புரியும். எது புரியுதோ இல்லையோ, கூட்டு குடும்பத்துல புருஷன் கையால பொண்டாட்டி நிறையா அடி வாங்கணுன்றது மட்டும் நல்லாவே புரியுது. சரி, தனி குடும்பத்தில் பொண்டாட்டிகிட்ட புருஷன் அடி வாங்குறான். இதில் ரிவர்ஸில் இருக்கட்டுமே என்ன இப்போ? ஆனால் இதுலேயும் ஒரு த்ரில் இருக்குது ஜீவா. கோவத்தில் அரைஞ்சிட்டு கண்ணை வலிக்குதா அப்படின்னு கொஞ்சம் பார்க்கறதுல ஒரு ரொமான்ஸ் இருக்குது. ம், அடிக்கிறதே அடிச்சுட்டு கொஞ்சம் பாரு. எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட்றேன். இந்த கார சட்னிலாம் நமக்கு சரி வராது. சக்தி, இட்லியோட மாங்காய் ஊறுகாய் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்டா இருக்கும் தெரியுமா? மாங்காய் ஊறுகாய் ஜீவா? ம்
இட்லி கூட தொட்டுக்கிட்டு. ம். இல்ல தட்டு நீ எனக்கு தான் வச்ச. நீங்க அப்புறம் தட்டை ஏன் பக்கம் தள்ளிட்டீங்க? ஏய் ஜீவா, இது பார், இட்லி மாங்காய் ஊறுகால வச்சு நீ மட்டும் சாப்பிட்றது நல்லா இல்லை. எனக்கும் கொடு. நீங்களும் சாப்பிடுங்க. நீயே கொடு. கை காட்டுங்க. ஆ, என்ன சக்தி? ம், நல்லா இருக்குல்ல? ஆ. என்ன நீங்க? என்ன நர்கீஸ், ஒன்றும் ரொம்ப நெருங்கிட்டாரு போல தெரியுது. என்ன சொல்றீங்க? இல்ல, கேஷ் கவுண்டர் வரைக்கும் வந்து உட்காந்துருக்கே, அதனால தான் கேட்டேன். சும்மா விளையாடாதீங்க. நானே வேற வழி இல்லாம தான் வேலைக்கு வரேன். என்னை கொஞ்ச நேரம் தனியா விடுங்க. சும்மா இருங்கப்பா, விட்டா அவளை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க போல இருக்கு. என்ன நர்கீஸ், ஓனர் கிட்ட அந்த விஷயத்தை பத்தி பேசிட்டியா? இல்ல, இன்னும் சொல்லல. எங்க சொன்னா தப்பா போயிடுமோன்னு பயமா இருக்கு. ஏன் பயப்படுறீங்க? இந்த மாதிரி விஷயத்துல நீங்க தைரியமா சொல்ல வேண்டியதானே? இந்தாங்க மேடம். என்ன மேடம், கடை நஷ்டத்தில் ஓடுதா? ஆ? 1500 கொடுத்தேன். பில் அமௌண்ட் 1300, பேலன்ஸ் 200 கொடுக்கணும்ல? சாரி சலீம், சாரி. ஆ, ஏதோ தெரியாம பரவாயில்ல சார், பண்ணிட்டாங்க. வரேன். தேங்க்ஸ். என்ன நர்கீஸ், நம்ம கடைக்கு நிறைய லாபம் கிடைக்கணும்னு தானே இப்படி மறைமுகமா எனக்கு ஹெல்ப் பண்றீங்க? ஆ? என்ன ஏன் டென்ஷனா இருக்கீங்க? எஸ்கியூஸ் மீ சார், ஆ? நர்கீஸ் ஏன் டென்ஷனா இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஓஹோ, ஏன்? அவங்க உங்ககிட்ட ஏதோ தனியா பேசணுமா? ஓ, இஸ் இட்? உங்களுக்கு என்கிட்ட தனியா பேசணுமா? ம். நோ ப்ராப்ளம், வாங்க. கம் ஆன். போ நர்கீஸ், போய் தைரியமா சொல்லு போ. சொல்லுங்க நர்கீஸ், என்ன பேசணும் என்கிட்ட தனியா? ஆ, சொல்லுங்க. தப்பா நினைச்சுக்க கூடாது. வேற வழி இல்லாம தான் உங்களை. இந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சுல, கம் ஆன் ஸ்பீக் அவுட். எனக்கு ஆ, உங்களுக்கு ஒரு 2000 ரூபாய் அட்வான்ஸா வேணும். சம்பளத்துல கழிச்சுக்கோங்க. இதுக்கு தான் தனியா பேசணும்னு சொன்னீங்களா? ஏங்க, தனியா பேச உங்களுக்கு வேற விஷயமே கிடைக்கல? ஆவுனா இப்படி சைலண்ட் ஆயிடுவீங்க, இல்ல மூஞ்சி திருப்பி வச்சுப்பீங்க. ஏங்க ஏங்க இப்படி ஏன் இப்படி சைலண்டா இருந்து என்ன டார்ச்சர் பண்றீங்க? சரி, மனசு திறந்து பேசாதவங்க கிட்ட நான் மட்டும் தனியா பேசி என்ன பிரயோஜனம்? ஆமா, இப்ப திடீர்னு உங்களுக்கு எதுக்கு 2000 ரூபா? அது ஒரு முக்கியமான செலவு. என்ன செலவுன்னு என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? நான் தெரிஞ்சுக்கூடாதா? இல்ல, கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கணும்ல? அப்ப சொல்லுங்க, என்ன செலவுன்னு. என் குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். குழந்தையா? என்ன என்ன சொல்றீங்க?
உங்களுக்கு குழந்தை இருக்கா? மேரேஜ் ஆயிடுச்சா? குழந்தை இருக்குன்னு சொல்றேன், அதுக்கப்புறமா இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க. அநாகரிகமா தெரியல? நீங்க சைலண்டாவே இருந்து என்ன டார்ச்சர் பண்றீங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா இப்படி 2-3 வார்த்தை பேசி என் காதலை இப்படி கொலை பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க மனசு திறந்து பேசினா இவ்வளவு பெரிய விஷயம் வெளியே வரும்னு தான் நீங்க வாயை திறக்காமலே இருந்தீங்களா? ஏங்க ஏன் இப்படி? ஏன் இவ்வளவு நாளா இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லல? எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? எதுக்கு என்கிட்ட சொல்லணுமா? ஆமா, கரெக்ட், நியாயமான கேள்விதான். நான் ஒரு முட்டாள். பெரிய பெரிய ஞானிகளால கண்டுபிடிக்க முடியாத பொண்ணுங்களோட மனசை அவ்வளோ ஈஸியா நினைச்சேன்ல. நான் முட்டாள் தான். சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நடந்த எல்லா விஷயத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஆமாம், இனிமே நமக்குள்ள என்ன இருக்கு? ஏன் நிற்கிறீங்க? வேறு ஏதாவது விஷயம் இருந்தால் சொல்லுங்க. சார், நான் கேட்ட 2000 ரூபாய் அட்வான்ஸ். ஓ, 2000 ரூபா மறந்துட்டேல. கேஷ் பொசிஷன் பார்த்துட்டு ஈவினிங் சொல்கிறேன். இல்லை, குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு நாளைக்கு தான் கடைசி நாள். ஓ, அதனால தான் அப்போலேருந்தே டென்ஷனாக இருந்தீங்களா? சாரி சார், அதனால தான் வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அதாவது நான் அட்வான்ஸ் தரலைன்னா சரியா வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லாம சொல்றீங்க? ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். ஹலோ, சொல்லுங்க சார். எதுக்கு சார் நான் பணம் கொடுக்கணும்? பணம் கொடுக்கும்போது மட்டும்தான் நான் கடவுளா தெரியுறேனா? மற்ற நேரத்தில் மனுஷனா கூட மதிக்க மாட்டேங்கிறீங்களே. முடியாது சார், என்னால் பணம் தர முடியாது. பணம் ஒன்றும் மரத்தில் காய்க்கல, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. அவ்வளோ ஈஸியா யாரும் தட்டிட்டு போக முடியாது சார். அப்பா, சாரிப்பா. என்னப்பா இவ்வளோ நேரமாக கும்பிட்டுட்டு இருக்கீங்க? நான் எதுக்குடா சாமி கும்பிட போறேன்? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, எல்லாரும் வீட்டில் இருக்காங்க. சண்டை சச்சரவு எதுவும் இருக்கக்கூடாதுன்னு தான் ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தேன். ஐயோ, சொன்ன உடனே முதல் டிக்கெட் வந்துருச்சே. அப்பா, நல்ல வேளை சைலண்டா போயிட்டான். முதல் ஓவரில் எந்த விக்கெட்டும் வேலை. மாமா, என்னம்மா எல்லாரும் அவங்கவுங்க ரூம்ல சத்தங்கத்தம் போடாம இருக்காங்கல்ல? இப்போதைக்கு சத்தம் எதுவும் போடாம இருக்காங்க. ஆனா இனிமேலும் இப்படி அமைதியா இருப்பாங்களா இல்ல சத்தம் ஏதாவது போடுவாங்களான்னு யாருக்கு தெரியும்? எப்படியோம்மா, 2வது ஓவரும் மேடன் ஓவர். எப்படி மாமா மேடன் ஓவர் ஆகும்? சக்தி கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்க வேண்டியது இருக்குல்ல. என்ன சக்தி, இந்த வீட்டில் உங்களை கேட்க ஆளே இல்லைன்னு நினைச்சிட்டீங்க போல இருக்கு. என்ன திவாகர்? என்ன திவாகர், நீங்க சொல்றது புரியலையே. என்ன புரியலையே? இல்ல, நீங்க எதை பத்தி கேக்குறீங்க? என்ன இதை பத்தி கேக்குறீங்க? மாமா, இவரை கொஞ்சம் எரிச்சலை கலப்பாம விஷயத்துக்கு வர சொல்லுங்க. என்ன எரிச்சலை கலப்பாம விஷயத்துக்கு வர சொல்லுங்க. திவாகர் ப்ளீஸ். என்ன திவாகர் ப்ளீஸ்? என்ன ஆகணும் உனக்கு? கோச்சிக்கிட்டீங்களா? கூல், நான் நேரா விஷயத்துக்கே வரேன். என்ன விஷயத்துக்கு வர? சக்தி. என்ன சக்தி? கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? என்ன கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? போடா வீணா போனவனே. என்ன வீணா போனவனே? சீ போடா, சீ நீ போடா. நான் இவனை சொன்னேன். சாரிப்பா. சரி சரி, நான் விஷயத்துக்கு வரேன். சக்தி, என்ன தைரியம் இருந்தா நீங்க ஜீவா மேல கை வைப்பீங்க? ஐ மீன், அன்னைக்கு எல்லார் முன்னாடியும் ஜீவாவை கை நீட்டி அரைஞ்சிங்களே ஒரு சின்ன செயின் விஷயத்துக்காக.
தப்பு சக்தி. பெண் பாவம் பொல்லாது. வீட்டுக்கும் அதெல்லாம் ஆகாது. அதனால இன்னொரு முறை அப்படிலாம் செய்யாதீங்க ப்ளீஸ். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. திவாகர், ஓ, நான் உங்க பர்சனல் விஷயத்துல தலையிடுறது உங்களுக்கு பிடிக்கலையா? எனக்கு பிடிக்கல. புருஷன் பொஞ்சாதிக்குள்ள 1000 இருக்கும். நானே தலையிடுறதில்ல, நீங்க ஏன் இந்த விஷயத்துல தலையிடுறீங்க? நீங்க பேசுறது ஜீவாவுக்கு பிடிக்கல. அதனால இந்த விஷயத்துல அனாவசியமா தலையிடாதீங்க. என்ன மாமா நீங்க போய் இப்படி பேசுறீங்க? எனக்கு ஜீவா மேல இருக்கிற ஒரு அனுதாபத்துல தான் நான் அப்படிலாம் பேசிட்டு இருக்கேன். வேற என்ன காரணமா இருக்க முடியும்? எனக்கு பொதுவாவே இலகின மனசு மாமா, இலகின மனசு. அதனால தான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் முன்னாடி போய் நிப்பேன். அப்படிப்பட்ட ஒரு மனசு இருக்கிறதுனால தான் என் பொண்டாட்டிய உள்ளங்கையில வச்சு தாங்குறேன். லதாவுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கொஞ்சம் சீக்கிரம் இங்க வாங்களேன். என்ன அத்தை? வாங்களேன் கொஞ்சம் சீக்கிரம். ஞாயிற்றுக்கிழமை ஏதோ சண்டை ஆரம்பிச்சாச்சு. வாங்க போய் பார்ப்போம். லதா என்ன ஆச்சுன்னு சொல்லுமா. ஒன்றும் இல்லை திவா, சின்ன கிட்டினஸ். ஏய், ஒரு கிட்டினஸ்க்கு 1000 காரணம் இருக்குமா? இப்போவே எனக்கு காரணம் என்ன தெரிஞ்சாங்கன்னா டாக்டர் கிட்ட வா போலாம். இல்ல எனக்கு மயக்கம் வந்துடும் ப்ளீஸ். ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. என்ன ஒன்றும் இல்லைன்னு சொல்ற? எல்லாரும் முன்னாடியும் கேட்டால் நான் எப்படி சொல்லுவேன்? ஓ, அப்படியா? என்கிட்ட கூட சொல்லல. சொல்லலான்னு தான் இருந்தேன், டவுட்டாகவே இருந்துச்சு. அப்பா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் நம்ம வீட்டுல ஒரு நல்ல சமாச்சாரம் கேள்விப்பட்டிருக்கோம். ஏய், மச நிக்காம போய் எல்லாருக்கும் ஸ்வீட் பண்ணி கொடுப்போம். மாப்பிள்ள, இன்னைக்கே அவளை நம்ம டாக்டர் பிரேமா கிட்ட கூட்டிட்டு போயிட்டு வாங்களேன். கண்டிப்பா அத்தை. நான் எந்த ஒரு விஷயத்தையும் லேட் பண்ணவே மாட்டேன். வா லதா, வந்து ரெஸ்ட் எடு. ஏய் லதா, பாத்துமா பாத்து. என்னமா நீ? சரி சரி, ரொம்ப பண்ணாதீங்க. பாத்து. சக்தி, எனக்கு என்னமோ தெரியல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லைஃப்ல என்னமோ சாதிச்சிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். ஆம்பளையா இருந்தாலும் சரி, பொம்பளையா இருந்தாலும் சரி, ஒரு குழந்தை பெத்துக்கிட்டாதான் முழுமை அடைஞ்சதா சொல்லுவாங்க. கரெக்ட். நான் இதெல்லாம் எப்போ சாதிச்சிட்டேன். சக்தி, உங்களுக்கு அப்புறம் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. நீங்க எப்ப அந்த நல்ல செய்தி எங்களுக்கு சொல்ல போறீங்க? சக்தி வாங்க போலாம். இருமா ஜீவா, இரு. சக்திய மாமான்னு கூப்பிட நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டேன். என்ன மாமான்னு கூப்பிட நீங்க எப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுக்க போறீங்க? திவாகர், என்ன திவாகர் இது? சின்ன பையன் மாதிரி. இது என்ன ரேஸா? யார் முதல்ல வந்தா யார் முதல்ல அச்சீவ் பண்ணான்னு சொல்றதுக்கு? இந்த ஒரு விஷயம்தான் மனுஷனை மீறி கடவுளால் நிச்சயிக்கப்படுறது. உணர்ச்சி வசப்படாதீங்க. வாஜிவா. என்ன நர்கீஸ், காலையில போன மனுஷனை இன்னும் ஆளையே காணோம். ஒருவேளை நீ சொன்ன விஷயத்துல அப்செட் ஆகி எங்கேயாவது ஓடி போயிட்டாரோ? வேண்டாம் பர்வீன், அந்த விஷயத்தை பற்றி பேசாதீங்க. அப்படி ஒன்று நடந்ததாவே நான் நினைக்க போகிறதில்ல. அது இல்லை நர்கீஸ், கேஷ் பாக்ஸில் அவ்வளோ பணம் வச்சுக்கிட்டு உனக்கு 2000 ரூபாய் இல்லைன்னு ஜாடையா சொன்னாரே, அதை நினச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாம் என் நேரம் தான் என்னோட விளையாடுதுன்னு சொல்லணும். இந்த விஷயத்தில் யாரையும் கெட்டவங்கன்னு சொல்லிட முடியாது. பணம்னா என்ன, வாழ்க்கைனா என்னன்னு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிறேன். சொந்தங்களுக்கு நடுவுலையே பணம் பெரிய விஷயமா தெரியும் போது முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் நடுவில் பிரச்சனை வருது பெரிய விஷயம். என்ன முதலாளி பணம் கிடம்னு பேசிட்டு இருக்கீங்க? வேலை செய்யற நேரத்தில் வெட்டி பேச்சா? சாரி சார், அது வந்து போங்க. சார் மணி 5:30 ஆயிடுச்சு, வீட்டுக்கு கிளம்பலாமா சார்? காலையில் 9:30 மணிக்கு டியூட்டி கரெக்டாக வரீங்களா? போங்க.
வந்துட்டாங்க. ஆமா, உங்க எல்லாருக்கும் என்ன பார்த்தா எழுச்சிமாய் மாதிரி தெரியுதா? இல்ல, 2 பேரும் வெளியில நின்று என்ன பேசிட்டு இருந்தீங்க? ஏதா ரகசியமா? ரகசியம்லாம் ஒன்றும் இல்லை சார், சும்மா. ஏய், மறைக்கிறீங்க, என்னவோ மறைக்கிறீங்க. பர்வீன், நீ சொல்லு பர்வீன், என்ன பேசிட்டு இருந்தீங்க ரகசியமா? இதை பாருங்க, முடிஞ்ச 2 பேர் வீட்டுக்கு போகும்போது இந்த பேப்பர்ல முட்டாள்னு எழுதி என் மூஞ்சில ஓட்டிட்டு போங்க. அதான் நான் எதுக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்? நான் டியூட்டி முடிஞ்சிச்சுல? கிளம்புங்க கிளம்புங்க, 2 பேர் கிளம்புங்க. சார் எழுதியாச்சா? ஓட்டுறீங்களா? ஓடுங்க ஓடுங்க. இல்லை சார், அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணி. ஓ, மொத்தமா கணக்கு க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? இல்லை இன்னைக்கு மட்டும் தானா? இன்னைக்கு சேல்ஸ் அக்கௌண்ட் மட்டும். போ போ போ. நர்கீஸ், நர்கீஸ், வாங்க இங்க வாங்க. கணக்கு தாலியாலியே 2000 ரூபா கம்மியா இருக்கு. இல்லை சார், சரியா இருக்கும். அது எப்படி சரியா இருக்கும்? நான் என் அக்கௌண்ட்ல இருந்து 20,000 உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். ஆனா நீங்க 18,000 கொடுத்தா எழுதிருக்கீங்க. நீங்க 18,000 தான் கொடுத்தீங்க. ஓ, எனக்கே கணக்கு சொல்லி தரீங்களா? நான் கரெக்டா தான் சொல்றேமா? உங்க கணக்கு தப்பு சார். ஓ ஓ, நான் எப்பவுமே தப்பு கணக்கு போடுவேன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா, காலையில் வந்து நீங்க என்கிட்ட எவ்வளவு அட்வான்ஸ் கேட்டீங்க? உங்களை தாங்க கேட்குறேன், சொல்லுங்க எவ்வளவு கேட்டீங்க? 2000 ரூபாய் கேட்டேன் சார். அது எப்படி அதே 2000 ரூபாய் இங்கேயும் குறையுது? நர்கீஸ், உங்க கணக்கு டேலி ஆகுதோ இல்லையோ, ஆனா அந்த 2000த்துக்கும் இந்த 2000த்துக்கும் கரெக்டா டேலி ஆகுது இல்ல? ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டீங்களா நர்கீஸ்? பசிக்குதுமா. பேக் கொண்டு போய் உள்ள வச்சுட்டு விளையாடு, அப்புறம் பண்ணி தரேன். ரொம்ப பசிக்குது. விளையாடுன்னு சொல்றேன் இல்லடி, போ. பசிக்குதுமா. ரொம்ப பசிச்சா என்ன கடிச்சு சாப்பிடுறியா? அப்படியாவது பசி தீரும். அப்படியாவது என் உயிர் போட்டும். என் மேல திருட்டு பழி சுமத்திட்டாங்களேன்னு நான் அழறதா, இல்லை உனக்கு பசிக்குதுன்னு அழறதா? சரி அழாதீங்க, எனக்கு பசிக்கல. நினைச்சேன் இவ இப்படிதான் அழுதுகிட்டு இருப்பான்னு நினைச்சேன். அதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். அழாத நர்கீஸ், அந்த ஆளு சரியா கணக்கு பார்க்காம வளரி இருக்காரு, அதுக்கு போய் அழறியே. ஒரு பொண்ணை பார்த்து திருடின்னு சொல்றது உனக்கு உளறலா தெரியுதா? எனக்குலாம் அந்த மாதிரி வார்த்தையை தாங்கிக்கிற சக்தி இல்லை. அழாதம்மா. ஏதோ என் குழந்தைங்க 3 வேளை சாப்பிடணுமேங்கிறதுக்காக தான் நான் வேலைக்கே போக ஆரம்பிச்சேன். என்ன பார்த்து வார்த்தையிலையும் ஒரு சுத்தம் வேணும். என் மனசுக்கு தெரியும் நான் ஒரு தப்பு செய்யலன்னு. சரி விடு நர்கீஸ், அவர் என்னமோ பணம் குறைஞ்சிருச்சுன்ற டென்ஷன்ல வார்த்தையை விட்டுட்டாரு. அதுக்கு போய் பணம் என்ன பெரிய பணம்? இன்னைக்கு போகும் நாளைக்கு வரும். மனுஷங்க தானே முக்கியம். இப்ப என்ன, அவருக்கு 2000 ரூபாய் தானே தேவை?
ஐயோ, அண்ணனுக்கு தெரிஞ்சா? அண்ணனா? யார் அது? ஒன்றும் இல்லை. என் புருஷன் இருந்திருந்தான்னா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? அவன் நினைவா கூட என்கிட்ட ஒன்றும். ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ. நான் அப்புறம் ஃபோன் பண்ணுறேன். சரி சரி, ஓகே. பாய். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறீங்களா? இதை கொண்டு போய் எங்காவது அடகு வச்சு அவருக்கு அந்த காசை கொடுத்துட்றீங்களா? உங்க மத வழக்கப்படி தாலின்னு சொல்லுவாங்களே, அதுதானே இது? உங்க புருஷன் நினைவா வச்சிருக்கீங்க. வேண்டாம் நர்கீஸ். அவன் நினைவு என் மனசோடு இருக்கும்போது இது இது எதுக்கு? அவர் இறந்தும் எனக்கு ஹெல்ப் பண்றான்னு தான் சொல்லணும். கொடுத்துருங்க. அப்படின்னா நீயே வந்து இந்த பணத்தை அவர் முகத்துல தூக்கி விசிறடியே. இனிமே அவர் மூஞ்சில நான் முழிக்கிறதா இல்லை. என்ன சொல்ற? நான் வேற ஒரு வேலை பார்த்துக்கிறேன். எனக்கும் என் பசங்களுக்கும் நிச்சயமா அல்ல இன்னொரு ஒரு வழி வச்சிருப்பார். இந்தாங்க. ஈவினிங் நாங்க ஃபோன் பண்றோம். எஸ். ஆமா, எந்த கணக்குல சேர்த்துக்கிறது இதை? உங்க பாவ கணக்குல. என்ன கிண்டலா? இதை பார் பர்வீன், இங்க நான் முதலாளி, நீ என்கிட்ட வேலை பார்க்குற ஸ்டாஃப். மரியாதை கொடுக்க மெயின்டைன் பண்ணிக்க. மரியாதையெல்லாம் எனக்கு இருக்கு சார். நர்கீஸ் இந்த பணத்தை கொடுக்க சொன்னாங்க. கூச்சப்படாம வச்சுக்கோங்க. நான் இது கூச்சப்படணும்? என் பணத்தை வாங்கிக்க நான் இது கூச்சப்படணும்? நர்கீஸ் தான் என்ன பார்க்கறதுக்கு கூச்சப்பட்டுட்டு உன் மூலமா பணத்தை கொடுத்து அமைச்சிருக்கா. இதான் உண்மை. சார், நர்கீஸ் ஒன்னும் கூச்சப்பட்டுட்டு இங்க வராம இல்ல. அவ மனசு வேதனைப்பட்டு தான் இங்க வராம இருக்கா. அவ இனிமே இங்க வேலைக்கு கூட வரமாட்டாளாம். என்னது? வேலைக்கு வரமாட்டாங்களா? என்னம்மா இது? எடுத்த பணத்தை பத்தி கேட்டாங்க எதுக்கு கோவப்படுறாங்க? நர்கீஸ் பணம் எடுத்தது நீங்க பாத்தீங்களா சார்? இத பாருமா, நான் பல வருஷமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். யார் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். நீ ஒண்ணு எனக்கு சொல்லித்தர வேண்டாம். நர்கீஸ் நிறைய விஷயத்துல என்கிட்ட போய் சொல்லிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்துல அவங்களை சந்தேகப்படாம எப்படி இருக்க முடியும்? ஸ்கூல் ஃபீஸுக்காக அவங்களுக்கு 2000 rupees தேவைப்பட்டிருக்கு. அதை இங்கேருந்து எடுத்துட்டு அப்புறம் வச்சிடலாம் நினச்சிருக்கலாம். இதை பாருமா, இந்த 2000 ரூபா பற்றிலாம் பாஷா என்றைக்குமே கவலைப்பட்டதில்லை.
2000 இல்லை 10,000 பற்றி கூட கவலைப்பட்டதில்ல. ஆனா என் மனசை புரிஞ்சுக்காம நர்கிஸ் இந்த பணத்தை எடுத்தாங்க பாரு. அதை நினைச்சாதாம்மா. கஸ்டமர் பாருங்க. பாட்ஷா பாய் யாரு? நான் தான் ரஹீம் பாய் வீட்டிலேருந்து வர்றேங்க. நேற்று ஐயா மார்க்கெட்டில் உங்ககிட்ட 2000 ரூபா பணம் வாங்கியிருந்தாங்களாம், கொடுத்துட்டு வர சொன்னாங்க. இந்தாங்க. ஓஹோ, அந்த பணம். My God. என்ன சார், அந்த 2000 தான் இந்த 2000மா? பணத்தை எங்கேயோ கொடுத்துட்டு பழிய எங்கேயோ போட்டுட்டீங்களே சார். நீங்க போட்ட கணக்கு தான் சார் தப்பா போச்சு. நான்தா இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆமா, உங்களுக்கு ஏதோ கஷ்டம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் எப்படி இந்த பணத்தை புரட்டினாங்க? பாவம் சார் நர்கீஸ், அவ புருஷனோட நினைவா இருந்த மாலையை அடகு வச்சு இந்த பணத்தை உங்களுக்கு கொடுத்தா. புருஷன் நினைவா இருந்த மாலையா? அப்படின்னா நர்கிஸ் புருஷன்? நர்கீஸோட புருஷன் இறந்து பல வருஷம் ஆச்சு சார். புருஷன் இல்லாம வாழ்ற வயசா சார் நர்கீஸ்க்கு? பாவம், அவ்வளவு கஷ்டத்துல இருக்கும் போது நீங்க திருட்டு பழைய சுமத்தி அவமானப்படுத்திட்டீங்களே. நான் பெரிய பெரிய புண்ணியம்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம்? இப்படி ஒரு சின்ன விஷயத்துல பெரிய பாவம் பண்ணிட்டேனே. பர்வீன், நீ எனக்காக அந்த மாலையை கடையில இருந்து மீட்டுட்டு நர்கிஸை அப்படியே கூட்டிட்டு வாமா. இது பாருமா, அவ வரமாட்டேன்னு சொன்னா கூட எதையாவது அவகிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணி கூட்டுவாமா. ப்ளீஸ், இந்த படத்தை வச்சுக்க. ப்ளீஸ் வாங்கிக்கோமா, ப்ளீஸ் போமா. ஜீவா, இங்க வா. நானும் அப்போலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? திவாகர் சொன்னதுனால அப்செட் ஆயிட்டியா? ஏன் சிரிக்கிறீங்க? சிரிக்காம என்ன பண்ண சொல்ற ஜீவா? இவ்வளோ நாளாக குழந்தை ஆசை இல்லாமல் இருந்தேன். இப்போ லதா கர்ப்பமானது தெரிஞ்ச உடனே உனக்கு குழந்தை ஆசை வந்துருச்சா? பொம்பளைங்களுக்குள்ள எதில் தான் போட்டின்னு இல்லையா? என்ன சக்தி இப்படி கிண்டல் பண்றீங்க? நான் ஒன்றும் எதுக்கும் போட்டி போடல. போறாமையா சக்தி? இல்லை, உன் மைண்டில் என்ன இருக்குன்னு ஓப்பனாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன். சொல்லு. லதா கர்ப்பமானதுக்கு அப்புறம் நமக்கும் ஒரு குழந்தை இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது சக்தி. கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இன்னமும் நமக்கு ஒரு குழந்தை இல்லைன்னா அது யோசிக்க வேண்டிய விஷயம் தானே. இதுல ஒன்றும் தப்பு இல்லையே. சரி, இந்த குறை உன் மனசில் எதுக்கு இருக்கணும்? ஓகே, சீக்கிரமே ஒரு புள்ள குட்டிக்காரன் ஆயிடுறேன், ஓகேவா? அதுக்கு முன்னால ஒரு சின்ன விஷயம். எனக்கு கொஞ்சம் இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு. நான் ஒரு நல்ல கைனகாலஜிஸ்டை பார்த்து செக்அப் பண்ணணும் சக்தி. என்ன ஜீவானி, இவ்வளோ நாளாக இந்த விஷயத்தை ஏன் என்கிட்ட சொல்லலை? இது எதுக்கு என்கிட்ட மறைச்ச? சொல்லியிருக்கலாம், ஆனால் டாக்டர் செக்அப்னு வந்ததுன்னா கொஞ்சம் நிறைய செலவாகும். ஏற்கனவே இருக்கிற பண கஷ்டம் பத்தாதுன்னு நான் வேற செலவு வைக்கணுமானதான். என்ன ஜீவா, எதுக்கு தான் செலவு கணக்கு பார்க்கறதுன்னு இல்லையா?
இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீ செலவு கணக்கு பார்க்குற அளவுக்கு நான் வச்சிருக்கேன் பாத்தியா? இல்ல ஜீவா, கல்யாணங்கிற பேர்ல உனக்கு நான் மிகப்பெரிய கொடுமை பண்ணிட்டேன். சக்தி, போதும், நிறுத்துங்க. தேவையில்லாததெல்லாம் பேசாதீங்க. எனக்காக நீங்க எவ்வளவு கஷ்டத்தெல்லாம் தாங்கிக்கிறீங்க. உங்களுக்காக இந்த பண கஷ்டத்தை கூடவா என்னால சகிச்சுக்க முடியாது? ஜீவா, நீ எதை சகிச்சுக்கிறியோ தாங்கிறியோ, இனிமே இந்த விஷயத்தை என்னால் டாலரேட் பண்ண முடியாது. நாளைக்கே நம்ம ஒரு நல்ல டாக்டரா போய் மீட் பண்றோம். நாளைக்கு எதுக்கு? இந்த மாசம் கொஞ்சம் செலவெல்லாம் அதிகமா இருக்கு. இது பார் ஜீவா, வாழ்க்கையில இருந்தால் தினந்தோறும் செலவு வந்துட்டு தான் இருக்கும். அதுக்காக இதெல்லாம் சும்மா விட்டுற முடியுமா? அதெல்லாம் கிடையாது. நாளைக்கே நான் போய் டாக்டரை பார்க்குறோம். இஸ் தட் ஓகே? குட். இப்போவும் மைண்டு ஃப்ரீ ஆயிடுச்சா? திவாகர் கிட்ட சொன்ன அந்த போட்டி பொறாம எதுவும் இல்லையே இப்போ உனக்கு? நான் உங்ககிட்ட பேசல. ஓகே? ஹே நில்லு. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என்ன தேடி வந்து என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்ற? என்ன வெறுப்பேத்துறியா? நான் ஒன்றும் உங்களை வெறுப்பேத்துறதுக்காக வரல. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சு வந்தேன். நீங்க ஏதோ மூட் அவுட்ல இருக்கீங்க போல இருக்கு. அப்புறம் பார்க்கலாம். நீ எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா? என்னமே நான் அப்படி சொல்லிட்டீங்க? வினய் உங்களை அடிச்சதை பார்த்து நான் எவ்வளோ மனசு உடைஞ்சு போயிட்டேன் தெரியுமா? நீங்க ஷாப்பிங் போக பணம் கேட்டதுல இருந்து வினய் உங்க மேல கூச்சிட்டு வெளியில போனது வரைக்கும் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் மீனா உங்களை பார்க்க வந்தேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.